பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருடம் 1ஆம் மாதத்திலே கர்த்தர் சீனாய் வனாந்திரத்திலே மோசேயை நோக்கி கூப்பிட்டு பஸ்காவை ஆசரிக்கும்படி சொல்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்திரத்திலே பஸ்காவை ஜனங்கள் ஆசரித்தார்கள். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டா. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த பஸ்கா எப்படி பரிசுத்தத்தோடு ஆசரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்ம இங்கே தெளிவுபடுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு திருவிருந்து ஆராதனையை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார். அதை சரியான முறையிலே பரிசுத்தத்தோடு ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைவாக செய்யப்படுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலே மேகம் தங்குவதை குறித்து பார்க்கிறோம். பகலில் இருந்த மேகம் இரவில் அக்கினியாக காட்சி அளிக்கிறது. வனாந்திரத்திலே இஸ்ரவேலுக்கு தேவன் அளித்த நன்மையாகவும் பாதுகாவலாகவும் வழிகாட்டும் அடையாளமாகவும் அது இருக்கிறது. அது புறப்படும் பொழுது அவர்களும் புறப்படுகிறார்கள். அவர்கள் அது வாசஸ்தலத்தில் இறங்கும் போது அவர்களும் பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105வது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனமே நமக்கு வழிகாட்டுதல். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய நீதியின் பாதைகளிலே நாம் நடக்க முடியும். நமது ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயமாயிருக்க அது உதவி செய்யும். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே எப்படி மேக ஸ்தம்பம் தங்குகிறது என்று, எப்படி அந்த அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமான 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக என்று சொல்லி அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அந்த ஒன்றை மாத்திரம் அது ஊதும்போது எப்படி காரியங்கள் செய்யப்பட வேண்டும், 2 ஊதும்போது எப்படி காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். போருக்கு போகும்போது, யுத்தத்திற்கு போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் காட்டுகிறதான அந்த செயல்பாடுகளின் முறைமையிலே நமது காரியங்கள் செய்யப்படும். கிரியைகள், நாம் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி அமைந்திருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர் சீனாய் மலையை விட்டு அதுக்கு பின்பதாக புறப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பிரயாணப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது
அவர் கர்த்தர் அதை கேட்ட பொழுது அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்தது. பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த அக்னி அவிந்து போயிற்று. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்கள் இதோ நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி மிகுந்த இச்சையுள்ளவர்களாய் அந்த காரியங்களை கேட்ட பொழுது கர்த்தரும் அதை கேட்டார். அவர்களுக்கு மன்னாவை அருளின தேவன் அவர்களுக்கும் இந்த காடைகளையும் அவர் அங்கு வனாந்தரத்திலிருந்து வரவழைத்து அவர்களுக்கு கொடுக்கதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிறவர். அவ்வளவு லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை கர்த்தர் இந்த வனாந்தரத்திலே போஷித்து நடத்தினார். ஒரு தாதியைப் போல, ஒரு தாதி குழந்தையை எப்படி தூக்கி செல்வாதோ அதே போல கர்த்தர் நம்மை நடத்தினார் என்று சொல்லி 12வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டினுள் வெற்றியாக திரள் ஜனத்தை சேனையைப் போல இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும்படியாக மோசே நினைத்தான். ஆனால் மக்களோ ஆவிக்குரிய குழந்தைகளைப் போல செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையிலே அவர்களை அழைத்து செல்வது மிக கடினம் என்று உணர்ந்தான். எனவே தேவன் அவன் மேல் இருந்த ஆவியை எடுத்து இஸ்ரவேலின் 70 மூப்பர்கள் மேலும் வைத்து ஆவிக்குரிய தலைமை தாங்குவதிலே அவர்கள் மோசைக்கு உதவும்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் புதிய நாட்களிலே நமக்கும் அவர் அருளப்பட்டிருக்கிறார். தலைவர்களுக்கு மாத்திரமல்ல, அது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஆவியானவரை நமக்கும் தருகிறார். அந்த ஆவியானவர் கனிகளோடும் மரங்களோடும் நம்மை அலங்கரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தில் நடத்துகிறவரும் அவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே மீரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினாலே மீரியாமும் ஆரோனும் அந்த விவாகம் பண்ணின எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் மோசைக்கு விரோதமாய் பேசி அது நிமித்தமாக அங்கே தண்டனையை பெற்றுக்கொள்வதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் மோசை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசையானவன் பூமியில் சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அதோடு ஆண்டு சொல்கிறதான காரியம், மோசையின் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன். கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. கர்த்தர் யோபை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் இந்த மோசை குறித்தும் இங்கே சாட்சி கொடுக்கிறதை படித்து பார்க்கிறோம். கர்த்தர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 11:28 என்னை நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறவர். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வோம், சாட்சியாக இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.